அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இடியாப்ப பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ இடியாப்பம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கைமா, மட்டன் கைமா கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தயிர், வெங்காயம், தக்காளி, புதினா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள். ஸோ இதுதான் தேவையான பொருள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நான் ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலாவும் வரமிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் கைமா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் ஆட் பண்ணிவிட்டு அது சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது நிறைய ஆட் பண்ணணுனாலும் பண்ணலாம், இல்லை நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணுனாலும் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் புதினாவும் மல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தனால நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் டீஸ்பூனில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளி இருந்த தடமே தெரியாமல் நல்லா நம்ம வணக்கி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2.5 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன்னா நம்ம இடியாப்பம் பிணையும் போதே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உதுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இடியாப்பம், அதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் 2 ஸ்பூன் நெய் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான இடியாப்ப பிரியாணி ரெடி ஆயிரும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.